ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் 5 லட்சத்தை பெரட்டிட்டார்ல. பெரட்டினனால அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துரு, ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல காரியம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரோஹிணி டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டா, அவன் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டா, அப்படின்னு நீங்கள் வந்துருங்க மேடம் அப்படின்றாங்க. அப்போ இல்லை நான் வரல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், அவள் இங்கே அவளை நல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி திட்டிட்டு தான் நான் காசு கொடுக்கணும், அதனால் நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வக்கீல் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுக்குறத நினச்சி மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் பண்ணுறாப்புல, ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபியில் அவங்க ஃபோட்டோ இருக்காங்களே, அப்போ போன தடவை அவங்களுடைய இந்த வேலை பார்க்குற இடம் இருக்குல்ல, அங்கே வந்திருந்திருப்பாங்க. அப்போ வந்திருக்கையில், மனோஜ் நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் இறந்து கூட போயிடுவேன் ஒழிய நீ இல்லைன்னா நான் இங்கே வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க போனதை நினச்சிக்கிட்டே இருக்கார் மனோஜ். ரோஹிணி பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து கத்தி கதறி அழுகுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா என்னன்னு கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு மனோஜ் காசை கொடுக்க போகிறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு.